வேதாகமும் கற்களும் ஸ்கிரிப்சர்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் 38வது நாளுக்கு அன்போடு வரவேற்கிறோம். சங்கீதம் 118வது அதிகாரம் 22வது வசனம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. இந்த வசனத்தினுடைய பின்புலம் தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி, இயேசுவை மூளைக்கு தலைக்கல்லாக இருக்கக்கூடியவர் என்பதை பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற 38வது கல் என்னவென்று சொன்னால் மூளைக்கல், கார்னர் ஸ்டோன். இயேசு கிறிஸ்து பிறந்த நாளான இன்று இந்த இயேசு கிறிஸ்துவின் மூளைக்கல்லாக ஏன் ஒப்பிடப்படுகிறது, எதனால் இதை சொல்லப்படுகிறது, மூளைக்கல்லுடைய அவசியம் என்ன என்பதை இந்த நாள் புரிந்து கொள்ள வேண்டும். மூளைக்கல் என்பதற்கு பல அர்த்தங்கள் உண்டு. மிக முக்கியமாக மூளைக்கல்லுடைய தேவை என்ன? ஒரு கட்டிடம் கட்டும் போது 2 சுவர்களை ஒன்றிணைப்பது இந்த மூளைக்கல்லுடைய வேலை. ஒரு பில்டிங்க்கு ஒரு பேஸ்மெண்டாக இருப்பது இந்த மூளைக்கல். இப்படிப்பட்ட மூளைக்கல்லுடைய அவசியத்தை நாம் இன்று நாளில் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த மூளைக்கல் இன்னொரு பெயர் ஃபவுண்டேஷன் ஸ்டோன், அஸ்திபார கல்லாக பார்க்கப்படுகிறது. ஒரு கட்டிடத்தை கட்ட துவங்குவதற்கு முன்பாக வைக்கப்படுகிற இந்த கார்னர் ஸ்டோன், இந்த அஸ்திபாரக்கல், கட்டிடம் துவங்க அந்த பணியிலிருந்து கட்டிடத்தின் முடிவு வரை, அந்த ஸ்டார்ட் டு எண்டு வரை முழுமையா அந்த கட்டிடம் நிற்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கார்னர் ஸ்டோன் அவசியமாக பார்க்க. நம்முடைய வாழ்க்கை என்கிற கட்டிடத்திற்கும் நாம் பிறந்தது முதல் முடிவு வரை இந்த கார்னர் ஸ்டோனோடு, இந்த இயேசு கிறிஸ்துவோட இருந்தால் மாத்திரம்தான் நிலை நிற்க முடியும் என்பதை இந்த கல் நமக்கு போதிக்கிறது. இதற்கு பல பெயர்கள் உண்டு. டச்சிங் ஸ்டோன் அல்லது ஹாட் ஸ்டோன், பில்லர் அல்லது சென்டர் ஸ்டோன், மாஸ்டர் பீஸ் என்று சொல்லி பல பெயர்களை இதற்கு வழங்குகிறார்கள். மிக முக்கியமாக இந்த கார்னர் ஸ்டோன் என்று இந்த மூளைக்கல் ஏன் அவசியம், எதற்காக அவசியம்? நான் ஏற்கனவே சொன்னதுபடி கார்னர் ஸ்டோன் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற ஒரு காரியம். ஒரு கட்டிடத்தை கட்டும் போது இந்த கார்னர் ஸ்டோனை எந்த பகுதியில் வைப்பார்கள் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நார்த் ஈஸ்ட் பகுதியில் வைப்பாங்க. வாஸ்து சாஸ்திரத்தின்படி நார்த் ஈஸ்ட் சைடில் வைக்கும் போது சூரியனோ இல்லை காற்றோ இல்லை சில நல்ல காரியங்களோ, இப்படிப்பட்ட வாஸ்து அடிப்படையில் அந்த டோரை டைரக்ஷனை பார்த்து வைப்பது உலகத்தானுடைய வழக்கம். ஆனால் இயேசு கிறிஸ்து எந்த பட்டணத்தை, எந்த பகுதியை உலகத்தில் தெரிந்தெடுத்தார் என்று சொன்னால் ஈஸ்ட் பகுதி எடுத்தார். ஈஸ்ட் என்பதற்கு அரைஸ் அண்ட் சைன், அதாவது அப்படிப்பட்ட எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட, நிறைய பேருக்கு தெரியாத ஒரு பகுதியாக இருந்த அந்த ஈஸ்ட் பெத்லகேம்ல தேவன் இந்த உலகத்தில் வந்தார். நீங்களும் நான் புரிந்து கொள்ள வேண்டும், எந்த இடத்துல இருக்கிறோம், எந்த இடத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, யாரால் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது முக்கியம். ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த இடத்துல வைத்தது நோக்கம் எழும்பி பிரகாசிப்பதற்கு, இந்த உலகத்தில் பிரகாசிக்கிற ஒரு ஒளியாக, நட்சத்திரமாக, சூரியனாக இந்த இடத்தில் பிரகாசிக்கிறார் என்று சொன்னால் அவர் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர் என்பதை மறந்து போகக்கூடாது. 2வது காரியம், வீடு கட்டர்கள் ஆகாதென்று தள்ளின கல் என்று சொல்லுவாங்க. The rejected stone. நிறைய கவனிங்க, ஒரு லேண்டில் எந்தெந்த கல்லெல்லாம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டு வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ, சீஃப் பில்டர் ஆகிய அந்த பரமபிதா இந்த கல்லை கொண்டு மூளைக்கல்லாக நிறுத்தி அதை தலைக்கல்லாக மாற்றுகிறதை பார்க்கிறோம். இந்த கார்னர் ஸ்டோன்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ரிஜெக்ஷன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போதும் அநேக மனிதர்கள், அநேக ஊழியக்காரர்கள் என்று சொல்லி ஊழியக்கார போர்வையில் இருந்தவர்கள் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டார். அப்படிப்பட்ட ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணி தள்ளப்பட்ட கல்லாக நின்று தலைக்கு மூளைக்கல்லாக நின்றார். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், நம்மை இந்த உலகம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டது என்று சொல்லி நீங்கள் கவலை அடைவீர்கள் என்றால் நாம் யாரால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. யார் நம்மளை ரிஜெக்ட் பண்றாங்க என்பதை கவலை இல்லை, யார் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. அடுத்த காரியம், இந்த கல்லுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாயினிங் 2 வால்ஸ், 2 சுவர்களை இணைப்பது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த மிக முக்கியமான நோக்கம் என்ன சொன்னா, ஏதேன் தோட்டத்தில் இழந்த உறவை, ஆதாம் இழந்த அந்த உறவை மீண்டும் புதுப்பித்து தேவனோடு இணைக்கிற ஒரு பாலமாக, பிரிட்ஜாக இந்த சுவரையும், பீப்புள் என்கிற சுவரையும் தேவன் என்கிற சுவரையும் இணைக்கிற ஒரு மூளைக்கல்லாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம்.
மீட்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை இந்த கார்னர் ஸ்டோன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததனால் நாம் பெற்றிருக்கிறோம். இந்த பேஸ்மெண்ட் ஆஃப் த கார்னர் என்னன்னு சொன்னா ஷெல்டர் அண்ட் செக்யூரிட்டி. ஒரு கார்னர் ஸ்டோனுடைய பேஸ்மெண்ட் என்ன, பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷனை குறிக்கிறது. ஒரு உடைமை, ஷெல்டரை குறிக்கிறது, வீடை குறிக்கிறது. ஒரு உடைமையோ அல்லது இந்த ப்ரொடெக்ஷனோ இருந்தால்தான் இந்த உலகத்துல கரைப்படாதபடி வாழ்வதற்கும் நமக்கு நல்ல ஒரு ரோல் மாடலாக கார்னர் ஸ்டோன் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய உலகத்தின் ஆசைகள்லேருந்து இச்சைகள்லேருந்து நம்மை காத்து கொள்வதற்கு இந்த மூளைக்கல் நமக்கு பாதுகாப்பை அளிக்கிறதாக இருக்கிறது. அதனுடைய நோக்கம், அதற்காக தான் ஆண்டவர் மூளைக்கல்லை இந்த உலகத்தில் வைத்தார். இந்த மூளைக்கல்லை சாதாரணமாக கொண்டு யாரும் வைத்து விட மாட்டார்கள். யார் வைப்பார்கள், எப்படி வைப்பார்கள், எந்த சூழ்நிலை வைப்பார்கள், ஒரு நோக்கத்தோட, திட்டத்தோட, பிளானோட தான் வைப்பாங்க. மிக முக்கியமான 3 காரியங்கள் வைப்பாங்க. ஸோ ட்ரெடிஷன் ரொம்ப முக்கியம், கல்ச்சர் ரொம்ப முக்கியம். ஸோ ஒவ்வொரு கல்ச்சர்லையும் ஒவ்வொரு விதமான இந்த மூளைக்கல்லை, கார்னர் ஸ்டோனை அடிக்கல் நாட்டு விழா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டேவை அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ முக்கியமாக தாட்ஸ், ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு ஃபீலிங்ஸ், உணர்ச்சி இருக்கும், ஒரு நாலேஜ் இருக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். யோவான் 3:16 அதற்கு மிக முக்கியமான ஒரு சாட்சி. பிதாவாகிய தேவன் கார்னர் ஸ்டோன் ஆகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் வைக்கும் போது எப்படிப்பட்ட நோக்கத்தோடு வைத்தார் என்று சொன்னால், முதலாவது அந்த வார்த்தை சொல்லுகிறது, God so loved the world என்று சொல்லி. தேவன் இந்த உலகத்தை நேசித்தார் என்று. இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? அசுத்தம் நிறைந்த உலகம், பாவம் நிறைந்த உலகம், பொறாமை நிறைந்த உலகம், கேவலமான பாவம் செய்து துரோகம் செய்து விக்கிரகத்தினால அப்படிப்பட்ட உலகத்தை ஆண்டவர் நேசித்தார். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல? ஆண்டவர் நேசித்த ஒரு உலகமாக பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட அந்த ஃபீலிங்ஸ், அந்த உணர்ச்சியை புரிந்து கொள்ள முடியுது. இரண்டாவது, அவரை தந்தருளி என்று சொல்லி, தன் சொந்த குமாரனை, தன்னுடைய கூடையே இருந்து அவ்வளவு சம்பாஷணைகளை செய்த அந்த குமாரனை நமக்காக தந்தருளின அந்த இருதயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியில தோட்டத்துல அந்த உறவை இழந்த உடனே ஒரு காவனன், ஒரு உடன்படிக்கை, ஒரு ப்ராமிஸ் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றார். அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொல்லி, ஒரு வித்தை இந்த உலகத்துக்கு அனுப்புவேன் என்று சொல்லி அந்த வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு கொடுத்த ஆண்டவர் அதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். தந்தருளி என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு தாட் இருக்கு. அவர் எதற்காகனா அந்த பிசாசின் தலையை நசுக்குவதற்காக, அந்த பழைய பாம்பாகிய அந்த பிசாசை நசுக்கி இந்த உலகத்தினுடைய ஜனங்களை மீட்பதற்கு, அந்த ரெடீம் பண்ணுவதற்கு, சால்வேஷனை கொடுப்பதற்கு, அப்படிப்பட்ட தாட்டோட அந்த கல் வைக்கப்பட்டது. கடைசியா நாலேஜை பத்தி பேசுது. இந்த ட்ரெடிஷன் ஆஃப் த ஸ்டோன், கார்னர் ஸ்டோனுக்கு நாலேஜ் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவுட்புட் இருக்கு. வாட் இஸ் அவுட்புட்? இந்த கல்லை விசுவாசிக்கிறவன் அவன் என்ன பண்ண மாட்டான், நாட் பெரிஷ் அப்படின்னா அழிந்து போக மாட்டான், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வான் என்று சொல்லுகிறார். இந்த கல்லை விசுவாசிக்கிறவன் அவனுக்கு அழிவு கிடையாது, அவனுக்கு நித்திய ஜீவன். ஒருவேளை இது ஆவிக்குரிய மரணத்தை பற்றி பேசுகிற ஒரு காரியம். இன்றைக்கு இந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த நாலேஜ் நமக்குள்ள இருக்கிற, அதாவது இட்டர்னல் லைஃப் என்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் அது கிடைக்கும். அவரை நம்புவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த நித்திய ஜீவன் பரிசாக கொடுக்கப்படும். இந்த கார்னர் ஸ்டோன் வைக்கப்பட்டது நோக்கம் என்னன்னு சொன்னா, இந்த உலகத்திலே மனிதர்கள் அழிந்து விடக்கூடாது, அவர்களுக்கு பரலோக வாழ்வு என்கிறது ஒரு நிச்சயத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கார்னர் ஸ்டோன் இந்த உலகத்தில் வைக்கப்பட வேண்டும். தட் இஸ் எ நாலேஜ், தட் இஸ் அவுட்புட், தட் இஸ் த ரிசல்ட். அப்படிப்பட்ட ஒரு உன்னத நோக்கத்தோடு கார்னர் ஸ்டோன் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டது. கார்னர் ஸ்டோனுக்கு கடைசி அந்த வசனத்தினுடைய கடைசி வரி பார்த்தனா, தலைக்கல் ஆயிடுச்சு. இந்த மூளைக்கல் தலைக்கல் ஆயிடுச்சு. ஹெட் ஆஃப் த ஸ்டோன். ஹெட் ஆஃப் த ஸ்டோன் சொல்வது ஸ்டெபிலிட்டி அண்ட் கிரெடிட்டபிலிட்டி. ஸ்டெபிலிட்டி எதை குறிக்கிறது? அன்சேஞ்சிங், ப்ராமிஸ் கீப்பரா இருக்கிறார். அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை மாறாத ஒரு ஆண்டவரா இருக்கிறார். அவர் எதற்காக அனுப்பப்பட்டோ அந்த நோக்கத்தை எல்லாம் நிறைவேற்றினவரா இருக்கிறார். வார்த்தை, அவர் தகுதி உள்ளவராக மாறியுள்ளார். அப்படிப்பட்ட ஹெட் ஸ்டோன் இந்த உலகத்துல இல்லைன்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில இல்லைன்னு சொன்னா, இந்த கார்னர் ஸ்டோன் இல்லைன்னு சொன்னா, ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் என்றாது. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் என்பது நம்முடைய வாழ்க்கையை குறிக்கிற ஒரு பில்டிங்க. ஒருவேளை நீங்க நடத்தணும்னு சொன்னா, ஆரம்பம் முதல் பர்த் டு டெத் வரை இருக்கணும்னு சொன்னா, ஒவ்வொரு காரியம் என்ன செய்ய வேண்டும், எது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் போதிக்கணும்னு சொன்னா இந்த கார்னர் ஸ்டோன் உங்களுக்கு அவசியம். உங்களுடைய வாழ்க்கை என்கிற அந்த கட்டிடத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு சொன்னா, கட்ட வேண்டும், ஒவ்வொரு நாளும் கட்ட வேண்டும் என்று சொன்னால் கார்னர் ஸ்டோன் முதலாவது இருந்து கடைசி வரை இருக்க வேண்டும். இந்த கார்னர் ஸ்டோன் மிக முக்கியம். இரண்டாவது, ஓரியன்டேஷன் பண்ணுவாங்க. பொதுவாகவே ஒரு புது ப்ராஜெக்டை, புது திட்டங்களை, பர்பஸை பத்தி சொல்லும்போது, டைரக்ஷனை பத்தி சொல்லும்போது, நம்ம அடுத்தடுத்து என்ன செய்ய போறோம், என்ன பண்ண போறோம்னு சொல்லி முழுமையாக ஒரு கவுன்சில் பண்ணக்கூடிய, ஆலோசனையாக டைரக்ட் பண்ணக்கூடிய, நம்முடைய கோலை, அடுத்த ஸ்டெப்பை, நம்முடைய வழி காட்டியாக இருப்பது இந்த கார்னர் ஸ்டோன் தான். இந்த கார்னர் ஸ்டோன் என்ன சொல்லுதோ,
கார்னர் ஸ்டோனுடைய பொசிஷன் எப்படியோ, கார்னர் ஸ்டோனுடைய காரியம் என்னவோ, அது எவ்வளோ திக்னஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்முடைய ஓரியன்டேஷன் இருக்கும். லாஸ்ட் ஒன் இஸ் செலிப்ரேஷன், அச்சீவ்மெண்ட் அண்ட் ஹிஸ்ட்ரி. நம்முடைய பாஸ்ட்லேருந்து நம்முடைய ப்ரெசண்ட்டை முழுமையாக அச்சீவ்மெண்ட்டை, நம்முடைய கோல் அண்ட் எல்லாவற்றையும் போதிக்கிற ஒரு காரியம் இந்த செலிப்ரேஷன். இப்படிப்பட்ட கார்னர் ஸ்டோன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எப்படி பயன்படுத்துகிறீர்கள் அந்த கார்னர் ஸ்டோனை? இந்த உலகத்தில் அந்த எந்த நோக்கத்துக்காக பிதா வைத்தாரோ அதே மாதிரி நாங்களும் கார்னர் ஸ்டோனாக இருந்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்வீர்களா? தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.